Hi guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. Another day, another vlog. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் vlog தான். ஸோ இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறேன். ஸோ அதோட ரெசிபி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன். அண்ட் அம்மா வந்துட்டு கரூர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அதோட குட்டி குட்டி கிளிம்ஸ்லாமும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நேற்று ஒரு ஷார்ட்ஸில் ரீல்ஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் இந்த மாதிரி டல்கோனா காஃபின்னு சொல்லிட்டு. இப்போ திரும்ப அதுக்கு வந்துட்டு நான் அடிக்ட் ஆகிட்டேன். டெய்லி அது குடிச்சாதான் கொஞ்சம் நல்லா பிரிஸ்காக ஃபீல் ஆகுது. ஏதாவது ஒன்று பிடிச்சிருந்துச்சுன்னா அது வந்துட்டு பிடிச்சது போகிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டு அதை வந்துட்டு இது பண்ணிட வேண்டியது தான். ஸோ நல்லா க்ரீமியாக போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குது. நல்லா கோல்டு டைமுக்கோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டல்கோனா காஃபிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி மார்னிங்கே ஃபஸ்ட்டு ஒரு காஃபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி லன்ச் வந்துட்டு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன்னா பாவக்காய் ஃப்ரையும் வெண்டைக்காய் புளிக்குழம்பும் செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் செய்கிற மெத்தட் வந்துட்டு வெண்டைக்காய் புளிக்குழம்பு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான்னு நினச்சி தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு யூஸ்வலாகவே இந்த கத்திரிக்காய் பூண்டு புளிக்குழம்புலாம் ரொம்பவே பிடிக்கும். பட் வந்துட்டு வெண்டைக்காய் அவ்வளோ ஃபேவரேட் இல்லை. பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு நான் சமைச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு இதோட ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், வந்துட்டு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இது வந்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியில் வணக்கி அரைச்சும் செய்வாங்க. பட் எனக்கு அது பிடிக்காது. இது வந்துட்டு ஒரு அப்படியே புளியோடு நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்துட்டு தேங்காய் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் பூண்டு வந்துட்டு நிறையாவே தேவைப்படும். அப்போ தான் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக வரும். பெரிய வெங்காயம் போட்டால் அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. வெண்டைக்காவுமே நல்லா ஒரு 1 இன்ச் மாதிரி கேப்பில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெண்டைக்காவை நல்லா நல்லெண்ணெயில் வந்துட்டு சாட்டே பண்ணணும். புளிக்குழம்புனாலே நல்லெண்ணெய் தான் வந்துட்டு ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் வெண்டைக்காய் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பாட்டில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெயில் கடுகு சீரகம் அப்புறம் வெந்தயம் ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வந்துட்டு சாட்டே ஆகணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர், இது வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஸ்பைஸுக்கு ஏற்ற அளவுக்கு வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சாட்டே பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவும் ஒரு லெமன் சைஸ் புளி வந்துட்டு நம்ம நல்லா வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு வாட்டர் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு கொதிச்சதுன்னா நல்லா வந்து நமக்கு ஆயில் செப்பரேட் ஆகி வரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சைமல்டேனியஸாக பாவக்காய் ஃப்ரையுமே நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு கொஞ்சமாக சாம்பார் தூள், மிளகாத்தூள், உப்பு இது மட்டும் போட்டு நல்லா சிம்லேயே வச்சு நான் ரோஸ்ட் பண்ணுவேன். வாட்டர்லாம் போட மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஆயிலே ஃப்ரை பண்ணால் தான் பிடிக்கும். ஸோ சூப்பர் டேஸ்டியாக அந்த எண்ணெய் பிறண்டு வந்ததுக்கப்புறமா நல்ல ஒரு திக்கான புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது இன்னுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு சுண்ட விடலாம், இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா குக் பண்ணிவிட்டு லஞ்செலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சன் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஆஃப்டர் வந்துட்டு நம்ம லஞ்செலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா லெஃப்ட் ஓவர் புளிக்குழம்பு வந்துட்டு நல்லா வந்துட்டு வேறு பாட்டில் நல்லா ஹீட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு 2 to 3 டேஸ்க்கு வந்துட்டு அது கெட்டே போகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு தேவைப்படும் போது மட்டும் நம்ம ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சுண்டு இன்னும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு ஈவினிங் மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்தாச்சு. ஒரு 4 to 5 டேஸாக நல்லா சிக்காக இருந்ததுனால நான் ஹேர் வாஷே பண்ணலை. ரொம்ப நாள் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு. எனக்கு வந்துட்டு இந்த ஹெட் ஏக் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் அதுக்கு வந்துட்டு எப்படி நம்ம க்யூர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். பட் வந்துட்டு எனக்கு இன்னுமே எதுவுமே வந்துட்டு செட் ஆகலை. நான் கண்டிப்பாக வந்துட்டு சீக்கிரமாக இந்த இஷ்யூக்கு வந்துட்டு என்ன பண்ணால் சரியாகும்னு வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். பிகாஸ் இந்த ஹெட் ஏக் வந்துட்டு ரொம்ப பெயினாக இருக்கும். ஸோ நார்மல் ஹெட் ஏக் மாதிரி இருக்காது. நமக்கு ஹெட்லேருந்து டீத் வரைக்கும் ரொம்ப பெயினாக இருக்கும். ஸோ இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு வரேன். ஸோ பார்க்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஈவினிங் மாதிரி எல்லா வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு பெட் கவர், சோஃபா கவர் எல்லாத்தையும் மாற்றிட்டு ரொம்ப நாள் கழித்து சாமிக்கும் விளக்கேற்றி நல்லா ஃப்ரெஷ் வைப்பில் வச்சோம்னா கொஞ்சம் எனர்ஜி கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி வச்சுட்டு டின்னருக்கு வந்துட்டு லெஃப்ட் ஓவர் குழம்பு இருந்துச்சு. அது கூட தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. ஸோ அம்மா வந்துட்டு நைட் மாதிரி தான் வர மாதிரி இருந்தாங்க. ஒரு 11-11:30 ஆகிடுச்சு. ஆதி வந்துட்டு அவங்க அண்ணாச்சி வராங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரெடியாகி அப்படியே குஷியில் உட்காந்துருந்தாரு. அப்படியே நம்மளெல்லாம் 2-3 நாளைக்கு வந்துட்டு கண்டுக்க மாட்டார் அண்ணாச்சி இருக்கிற வரைக்கும். அதனால் அவர் அப்படியே அவங்க உட்காந்துருந்தாரு. அப்புறம் நம்ம டின்னர் முடிச்சதுக்கப்புறமா கிச்சனையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த கிச்சன் க்ளீனிங், அப்புறம் கபோர்ட் க்ளீனிங், அப்புறமா ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் இதுக்கெல்லாம் வந்துட்டு எண்டே இல்லை சார்ங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும். நம்ம டெய்லி வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். எனக்கு அது வந்துட்டு பிடிக்கவே மாட்டேங்குது இப்போ வர டேஸ்லலாம். முன்னாடிலாம் வந்துட்டு அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிவிடுவோம், பெருசாக தெரியாது. பட் இப்போலாம் வந்துட்டு அப்பப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு முடியலையா, அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு க்ளீன் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஹஸ்பண்ட் வந்துட்டு டைம் இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் வெசல் வாஷ்லாம் பண்ணி கொடுப்பாரு. எனக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு அது வந்துட்டு பொறுமை இல்லை. அவர் எனக்கு மற்ற ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து கொடுத்துட்டாரு. கொஞ்சம் இந்த கிளாத் வாஷ் பண்ணுறது, ட்ரை பண்ணுறது அதெல்லாம் வந்துட்டு போட்டு எடுத்து அதெல்லாம் வந்துட்டு பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ நான் இந்த ஒர்க் மட்டும் பண்ணிக்கிட்டேன். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் காக்ரோச் தொல்லை இருக்குது. அதனால் நம்ம டெய்லியும் முடிஞ்ச வரைக்கும் கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சா தான் நமக்கு அதுலேருந்து கொஞ்சம் தப்பிக்க முடியும். அதனால் முடியலையோ நம்ம வந்துட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சு தான் ஆகணும். அந்த ஒரு விஷயத்துக்காகவே நம்ம வந்துட்டு முடியாத டைம் கூட முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்க்கணும்.
அண்ட் எனக்குமே மார்னிங் எழுந்திரிச்சு வந்தோடனே கொஞ்சம் மோட்டிவேஷன் வேணும்னா நமக்கு கிச்சன் க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனே இருக்கும்ல. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குறதுக்கு பார்ப்பேன். இப்போலாம் தான் நமக்கு பெரியவங்கள அம்மா அப்பாலாம் நினச்சா வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. அவங்களாம் நம்ம சின்ன வயசில் நான் உடம்பு சரியில்லைன்னா நல்லா சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு தூங்குவோம் அவ்வளோதான். பட் இப்போ தான் வந்துட்டு அவங்களோட அருமை புரியுது. அவங்களுக்கு உடம்பு முடியலைனாலும் அவங்க ஒர்க் போகிறது போக தான் செய்கிறாங்க. வீட்டு வேலை பார்க்க தான் செய்கிறாங்க. நம்மளே பார்த்துக்க தான் செய்கிறாங்க. ஸோ ஒரு பேரண்ட்ஹுட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம்ல. இப்போ தான் புரியுது அதெல்லாம். என்னமோ பட் வந்துட்டு இனி வர ஜென்ரேஷன் வந்துட்டு நம்ம அம்மா அப்பா மாதிரி நல்லா ஹெல்த்தியாக எல்லாத்தையுமே டேக் கேர் பண்ணிக்க முடியுமான்னு தெரியல. இப்போவே வந்துட்டு இவ்வளோ முடியலங்கிறோம். நமக்கு இன்னும் ஏஜ் ஆக இப்படி தான் வந்துட்டு பார்த்துப்போமோ. ஸோ ஃபைனலி வந்துட்டு கிச்சன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு நமக்கு அது ஸ்டவ்வில் இருக்கிற ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். ஸோ இது வந்துட்டு ரெகுலராக நீங்கள் க்ளீன் பண்ணாதீங்க. நான் வந்துட்டு ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டனால எனக்கு அந்த கார்னர்ஸ்லாம் லைட்டாக வந்துட்டு ரஸ்ட் ஆகிடுச்சு. அது வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வாட்டரில் போட்டு வைக்கக்கூடாது. பட் எனக்கு வந்துட்டு நான் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால சரி ஓகே ஆல்ரெடி ரஸ்ட் ஆனது தானேன்னு சொல்லிட்டு நான் டெய்லியுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். நைட் கண்டிப்பாக வந்துட்டு அந்த சிங்க்குமே நான் க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். அது கூட வந்துட்டு நம்ம ஸ்க்ரப்பர் அதுக்கப்புறம் டஸ்ட்பின்மே வந்துட்டு நல்லா வந்துட்டு ரிமூவ் பண்ணி எடுத்து வெளியே வச்சுடுவேன். ஸோ நமக்கு கீழே வந்துட்டு ஹெல்ப்பாக இருக்காங்க. ஸோ அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்மளோட கிச்சன் டவல் அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப்பர்லாம் வந்துட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி அதை வந்துட்டு வாட்டர் ட்ரெயின் பண்ணி விட்டுறணும். டெய்லியுமே வந்துட்டு அது வாட்டர்லேயே இருக்கிறது வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தி கிடையாது, ஹைஜீன் கிடையாது. ஸோ அதனால நம்ம அதையுமே வந்துட்டு நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். அது கூட கிச்சன் சிங்க்கு, கிச்சன் டவல் அதுக்கப்புறம் டஸ்ட்பின் ஏரியா இதுவுமே க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். முடிஞ்ச வரைக்கும் நான் வீட்டையுமே ஒரு தடவை வந்துட்டு நான் கூட்டி விட்டுருவேன். ஸோ தட் நமக்கு இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ கிச்சனோட நைட் கேர் வந்துட்டு இப்படி தான் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு 11:30 மாதிரி அம்மா வந்துட்டாங்க. அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக போயிடணும். ஆதியனுக்கு வந்துட்டு ஊர்லேருந்து யார் வந்தாலுமே பயங்கர குஷி ஆகிடுவான். அவன் சின்ன வயசுலேருந்து நிறைய பேர்த்து கூட இருந்து பழகிட்டான். சென்னை வந்ததுக்கு அப்புறமா அவனுக்கு லோன்லியாக இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸோ எல்லா டைமுமே வந்துட்டு நம்மளுமே அவனுக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியறது இல்லைல்ல. ஸோ ஒரு சில டைம் வந்துட்டு அவனுக்கு யாராச்சும் விளையாடுறதுக்கு கண்டிப்பாக இருக்கணுங்கிற மாதிரியே பார்ப்பான். ஸோ அதனால் அவனுக்கு அவங்க தாத்தா பாட்டி எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். யார் வந்தாலுமே வந்துட்டு விடவே மாட்டான். அந்தளவுக்கு பெட் அவங்க எல்லாத்துக்கூடையும். ஸோ கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வந்துட்டு கரூர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கரூரில் வந்துட்டு டெல்லி ஸ்வீட்ஸ்னு ஒரு பேக்கரி இருக்குது. ரொம்ப பெரிய ஃபேமஸான ஷாப்பு. ஸோ அங்கே தான் எல்லாருமே கண்டிப்பாக ஸ்வீட்ஸ் வாங்குவாங்க. அங்கே ரொம்ப நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்களுமே வந்துட்டு யாராச்சும் கரூருக்கு போகிறீங்கன்னா டெல்லி ஸ்வீட்ஸில் வந்துட்டு யாராச்சும் சாப்பிட்டு பாருங்கள். அங்கே பரோட்டா வந்துட்டு பயங்கர ஃபேமஸ். ஒரு பரோட்டா சாப்பிட்டிங்கனாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அது கூட நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸுமே அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மா வரும்போது ஒரு கார் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது கூட தான் விளாண்டுட்டு இருக்காரு. வந்ததுலேருந்து பயங்கர குஷி. அவன் எனக்கு எம்சி குயின் தான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சி கேட்டார். அம்மா கரூரில் நிறைய ஷாப்பில் தேடி தொலைவி வாங்கிட்டு எப்படியோ வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு அதை வந்துட்டு ஒளிச்சு வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க நானும் ஹஸ்பண்டும். ஸோ அதை வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டு இருந்தார். ஸோ இனி கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு அவர் கையிலேயே பிடிக்க முடியாது. பயங்கர லூட்டி பண்ணுவான். என்னையும் ஹஸ்பண்டையும் வந்துட்டு மதிக்க கூட மாட்டான். ஸோ எல்லாருமே அவங்களோட தாத்தா பாட்டிஸ்லாம் வந்துச்சுன்னா அப்படி தானே இருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நாளைக்கு ஆதியனை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண விட வேண்டியதான். ஸ்கூல் வேறு ஹாலிடேஸில் இருக்குது. ஸோ அதனால் இனி வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் குஷியாக தான் இருப்பார். ஸோ இன்றைக்கிட்டே இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறமா எல்லோரும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே தூங்கியாச்சு. எனக்கு அம்மாவோட குக்கிங் ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே கரூர் போயிட்டு வந்தேன்னா 1 or 2 kgs வந்துட்டு நான் எச்சாய் தான் வருவேன். ஸோ இந்த தடவை வந்துட்டு நிறைய சமைப்போம். ஸோ நிறைய ரெசிபிஸ் வந்துட்டு அவங்களோட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கெல்லாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், உங்களை எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.